ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog எடுத்த அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock எழுந்துட்டு சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:30க்கு மேலே டெரஸில் வாக்கிங் போகிறதுக்காக வந்தேன். ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிக்கிறத ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வர ஆரம்பிச்சாச்சு. நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். பட் இப்போது இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட்டை மாற்றிட்டே வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட ஏர்லியராக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக எழுந்திரிக்கும் போது அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய டைம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்ம நினைக்கக்கூடிய வேலைகளை ஒரு டைம்குள்ளே முடிக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு பால்கனியில் இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இந்த புறாவுக்கு சாப்பாடும் தண்ணியும் வைப்பேன் ரெகுலராக. அந்த வேலையும் முடிச்சாச்சு. நான் வச்சுட்டு வந்ததுமே சாப்பிட வந்துடுவாங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வில் பால் வச்சுட்டு வாசலை போய் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு சூடாக ஒரு கப் டீ எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த வேலைகள்லாம் பண்ண முடியும். ஸோ வாசலில் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த vlog எடுத்த அன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றதுனால அந்த டேயில் எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சில க்ளீனிங் ரூட்டீன் வேலைகளை அந்த சாட்டர்டே சண்டேயில் தான் நிறைய வச்சுருப்பேன். சண்டே கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சாட்டர்டே மோஸ்ட்லி கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். சீலிங் டஸ்டிங் பண்ணுறது, அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுருப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வீடு எப்பவும் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அதனால தான் அந்த ஒர்க்கை வீக்கெண்டில் வச்சுப்பேன். அண்ட் டெய்லி டஸ்டிங் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் டெய்லி டஸ்டிங் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலைகளை பிரித்து வச்சு ஒரு வீக்கெண்ட் டைம்லேயோ இல்லை டெய்லி ரொட்டீனாவோ வச்சுக்கும் போது நம்மளோட வேலைகளும் ஈஸியாக இருக்கும், வீடும் எப்பவும் நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்க டைமில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரியும் பார்த்துப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு சூப்பரான கஞ்சி ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு அரிசியை வறுத்து ஆற வச்சுட்டு அப்படியே க்ளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எப்போவும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, நம்மளை லைஃப்பையும் எப்போவும் ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நம்ம லைஃப்பில் அவாய்ட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது. இதை நம்ம அவாய்ட் பண்ணாலே உண்மையாகவே நம்ம மனசும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்களை திருப்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றதே உங்களுக்கு மறந்து போயிடும். எது பண்ணால் உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும், எது பண்ணால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத மறந்துட்டு மற்றவங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே வர்ற எல்லாருமே அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸோ இல்லை ஆக்சசரிஸோ இல்லை அந்த இடத்துல அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ட்ரெஸ் அங்கே வியர் பண்ணிட்டு போகிறது, இந்த இடத்துக்கு போனால் இப்படி போனால் தான் நம்மளை அவங்களுக்கு ஈக்குவலாக நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நம்மளுக்கு சூட் ஆகாத ஒரு ஆக்சசரிஸோ இல்லை ஒரு ஹை ஹீல்ஸ் இப்போ நமக்கு சூட் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கால் வலியோடு கூட போட்டு போவேன். ஏன்னா அங்கே இருக்கவங்க என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், அதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம அந்த விஷயத்த பண்ணுறது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட வருமானத்தை மீறி ஒரு செலவு பண்ணி அந்த செலவு மூலமாக வெளியில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கோம் அப்படின்னு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது.
இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு தெரியாமலே வர வச்சுருவீங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து ரொம்ப பெருசாக நினைக்கணும், நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க திருப்தி அடையணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. அவங்க நம்மளை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம வாழ்க்கையில் அதனால பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து நடக்க போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம், நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறோம், அது மூலமாக எப்படி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறோம், நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி நினச்சி நம்மளோட லைஃப்பை வாழ்ந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட லைஃப் திருப்தியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதை அச்சீவ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட்டை வந்து தேடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை சரியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது வேறு, தப்பான வழியில் போய் குறுக்கு வழியில் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணி அது மூலமாக சக்ஸஸ் தேடுறது அப்படின்றது வேறு. ஒரு எக்ஸாம்பிளோடையே உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்ற சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது, அந்த ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். பட் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டயட்குள்ளே போகணும், ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் வேறு என்ன விஷயங்கள்லாம் பண்ணோன்னா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் 20 கிலோ கம்மியாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர செலிப்ரிட்டி வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. பட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உடனே நமக்கு வந்து என்ன தோணுன்னா, நம்ம எஃபர்ட்டே போட தேவையில்ல, ஒரு எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல, ஒரு டயட் ஃபாலோ பண்ண தேவையில்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாப்பிட்டுக்கலாம். பட் வந்து இவங்க சொல்கிற இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு டேப்லெட்டோ இல்லை வேறு என்ன விஷயம் அவங்க சொல்கிறாங்களோ இதை ட்ரை பண்ணால் உடனே நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா கடைசியில் அது என்ன ஆகும்னா அதனால நிறைய சைடு எஃபெக்ட் வரலாம், உங்களோட ஹெல்த்தே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகலாம், ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் கூட நடக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்காக நிறைய எஃபர்ட் போடுங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மளை எப்படி பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹானஸ்டான வழியில் போகும்போது நீங்கள் நினச்சதை சீக்கிரமாகவும் அச்சீவ் பண்ணலாம். அப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்ஸஸ் வந்து உங்கள் லைஃப்க்கு ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்து கொடுக்கும். எப்போவுமே ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் கொடுத்து நம்ம லைஃப்பில் சரி பண்ணிக்கிறது மூலமாக எப்பவும் நம்மளோட லைஃப்பை நாமளும் ஹாப்பியாக வாழலாம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கக்கூடிய வத்சலா மேம், நான் வந்து வத்சு மேம் தான் சொல்லுவேன். அவங்க வந்து என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நான் ரெகுலராக வீட்டில் பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல, ஒரு ஹாஃப் போனி டைல் மாதிரி போட்டிருப்பேன். கொஞ்சம் அது வந்து பன்னுன்னு சொல்ல முடியாது, நான் வந்து ஹாஃப் போனி டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பட் அந்த ஹேர் ஸ்டைலோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியல. அது வந்து எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான் மேம். எனக்கு வந்து கிச்சன்லேயா இருக்கட்டும் இல்லை வீட்டில் வேலை பார்க்கும்போதா இருக்கட்டும் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹை பன் போட்டுக்குவேன், மேலே ஏற்றி ஒரு குட்டியாக ஒரு கொண்டை வந்து போட்டுக்குவேன். இந்த ரெண்டு ஹேர் ஸ்டைலையும் எனக்கு வீட்டில் இருக்கப்ப ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற வேலைகள் பார்க்குறப்ப அந்த முடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காது. ஸோ அதுக்காக இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் ரெகுலராக பண்ணுவேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த வீடியோவில். நார்மலாக போனி டைல் போடுவோம்ல, அந்த மாதிரி மொத்தமாக முடியை எடுத்துட்டு பின்னாடி ஒரு போனி டைல் போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க முடி வந்து அப்படியே நழுவிட்டே வரும், அதனால வந்து இங்கே கிளிப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹை போனி டைல் போட்டுட்டு அதை டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த போனி டைலில் ரைட் சைட்லேருந்து இப்படி ஹாஃப் சர்க்கிள்க்கு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே பின்னாடி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி
ஒரு கிளச் கிளிப் எடுத்துக்கோங்க. என்னோடது வந்து ரொம்ப இடம் விட்டு விட்டு அந்த கிளச் வந்து இருக்கும். பட் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு கிளிப் கூட காட்டுறேன். இந்த மாதிரி நெருக்கமாக இருக்க மாதிரி கிளச் கிளிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். இதை வந்து இங்கே இப்படி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஹேர் பேண்டோட சேர்த்து இப்படி வந்து பண்ணிடுவேன். பண்ணிட்டு இதை எடுத்து விட்டுருவேன். ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படி சீவி விட்டுட்டோம்னா ஸோ அவ்வளோதான் மேம். இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். இப்படி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlog-ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.